ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னடா திடீர்னு ஆதிக்கு வாய்ஸ் வேறு மாற்றிட்டீங்க? ஓ, சளி வேறு பிடிச்சிச்சு கைஸ், மூக்கு வேறு அடைச்சிச்சு. ஸோ ஆதிக்கு வாய்ஸை மாற்றி நல்லாவே இல்லை. யாரோட வாய்ஸு என்ன அப்படிங்கிறது தெரியல. என்னாச்சு ஆதியோட வாய்ஸ்க்கு என்னாச்சு? ஸோ ஆதியோட வாய்ஸை மாற்றினால நாடகம் பார்க்குறக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது வேறு என்ன? இன்றைக்கி ஆதியோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது குழந்தைங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம தோசை யார் நம்ம மித்ரா சுட்ட தோசை என்னாச்சு? பழைய தோசை மாவை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு இவங்க எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்க. சிக்கன் 65 பிரியாணியாமா. இதெல்லாம் எப்படி கேஸ் ஜீரணம் ஆகும்? எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக பாட்டி வந்து இதை பார்த்துட்டு பாரதிக்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன ஒரு குணம்னு பாருங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து பழைய மாவில் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் சிக்கன் 65 வச்சு பிரியாணி பண்ணி அதை ஆதியை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்குறா சாப்பிட்றதுக்கு. அவன் பசியே இல்லை, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி அழுகாத குறைய சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, நீ டேஸ்ட்டுக்காகவாது வந்து நீ என்னோடய ஃபுட்டை வந்து நீ டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக கூட்டிகிட்டு வர்றா. இங்கே கீழே மீனாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப பயந்துட்டுருக்குறாங்க. ஐயையோ இவ சமைச்சாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இன்றைக்கி ஒன்றும் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை கைஸ். அப்புறம் தவளை அண்ணனோட காமெடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரசிக்கும்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ரொம்ப ஆகா ஓஹோ சூப்பர் காமெடி, கவுண்டமணி செந்தில் காமெடி, வடிவேல் காமெடி மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. பாட்டியும் அந்த தவளையும் சேர்ந்து பண்ண காமெடி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. தயவு செஞ்சு ஆதிக்கு வாய்ஸை மாற்றிருங்கப்பா, நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. அதாவது அந்த வாய்ஸ் வந்து எப்படி சூட் ஆகும்னா, எதுக்காக சூட் ஆகும்னா இந்த லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி லவ் கான்செப்டுக்குலாம் அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ஏன்னு கேட்டிங்களா, அந்த வாய்ஸோட ஸ்மூத்னஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகலை, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, நம்ம ஆதியும் தமிழும் வந்து ஆதியோட ரூமில் பேசிட்டு போனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தவளையும் ஃபீல் பண்ண விதம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது ஒரு பெத்த அப்பாவே வந்து அங்கிள்னு கூப்பிட்ற ஒரு இதெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஆனால் எனக்கு வந்து இதுதான் எனக்கு பிடிக்கல. பாரதி பாவம்னே சொல்கிறாங்க. எனக்கு அது சுத்தமாக உடன்பாடே இல்லைங்க. அவள் பாவமே கிடையாதுங்க, அவெல்லாம் பாவமே கிடையாதுங்க. அவள் பண்ணுறதுக்கு அவள் தான் அனுபவிக்கிறான். அவங்க அம்மாவை பேசாமல் இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையே கிடையாது, புரியுதுங்களா? அன்றைக்கே வாயை அடக்கியிருந்தால் இவனும் போய் நினைவலையை அழிச்சிருக்க மாட்டான், இந்த குடும்பமும் பிரிஞ்சிருக்காது, அவனும் இந்த கோவத்தில் இந்த முடிவை எடுத்துருக்கவும் மாட்டான். கூமுட்டத்தனமாக அவங்க அம்மாவை போய் திட்டினதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் கோவத்தில் போய் நினைவலைகளை அழிச்சிட்டான், சரியா? ஸோ இப்போ வந்து பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க ரெண்டும் தான். தவளை அதுதான் கரெக்டாக சொல்லுவாப்புல, உங்களுக்கும் அன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில் இந்த குழந்தைங்க தான் கஷ்டப்படுதுங்க அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? அது கரெக்டான உண்மை தானே கேஸ். பெரியவங்க செய்கிற தப்புக்கு யார் பாதிக்கப்படுவா? குழந்தைங்க தானே. அதை யார் யோசிக்கிறா? அன்றைக்கே வந்து சாரதா பேசும்போது இதை யோசிக்கலாம், என்னடா நம்ம ஆதியோட அம்மாவை இப்படி பேசுகிறோமே, ஆதி கோவப்படுவாரா, நம்மளை விட்டு போயிடுவாரான்னு அவள் யோசிக்கலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தமிழையும் ஜனனியும் விட்டுட்டு போகும்போது இவங்க 2 பேர்த்தையும் நம்ம 2 பேரும் இப்படி பண்ணோம்னா, நான் போய் இப்படி நினைவலைகளை அழிச்சிட்டு வந்தேன்னா இவங்க 2 பேரோட கதி என்ன ஆகுன்னு சொல்லி இவன் யோசிக்கலை. அவ்வளோதான், 2 பேரும் யோசிக்காமல் தப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த குழந்தைங்க தான் கஷ்டப்படுது, உண்மை தானே? ஸோ அவ்வளோதான் கேஸ். இனி சிக்கன் பிரியாணி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம். ஸோ நீங்கள்லாம் ஆசைப்பட்டபடி நம்ம கார்த்தி கோட் சூட்டில் வந்துட்டாரா? செங்கல் சூளையில் வச்சு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறாங்க, பார்க்கலாம். எனக்கு வந்து கார்த்தி கோட் சூட்டு வேடி சட்டை எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, சரிங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா மாஸான ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சீரியலை பொறுத்தளவு ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா அது கார்த்தி தான்.
அது நாங்கள் செம்பருத்தியிலேருந்தே நாங்கள் பார்த்து பழகிட்டோம் சரியா. ஸோ அதனால் ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இடமோ இல்லை ரொம்ப ஒரு இதை லவ் கான்செப்டோ இல்லை கொஞ்சிறது வைக்கிறது இதெல்லாம் அவருக்கு செட் ஆகாது. அவருக்கு வந்து எப்போவுமே கோட் சூட்டோட கெத்தாக அப்படியே ஆஃபீஸ் தோரணையில் மீட்டிங் அட்டன் பண்ணுறது, எதிரிகளை துவம்சம் பண்ணுறது, இந்த மாதிரி சீன்ஸ் இருந்தால் தான் மாஸாக இருக்கும். ஸோ செங்கல் சூளையில் சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மறுபடியும் நம்ம சந்திராக்கா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க சரியா. ஸோ அப்புறம் மற்ற சீரியல் நான் பார்க்கவே இல்லைப்பா. ஓகேவா. வாரிசு சீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது சீரியல். அதுவும் சிபியும் தமிழோட ஆக்டிங் வேறு லெவல் சூப்பர். சீக்கிரமே அந்த வேடி சட்டைக்காரனை கண்டுபிடிச்சி நல்லா உதன்னு உதைக்கணும். புரியுதுங்களா. ஆமாம், ரொம்ப நாளாக ஒருத்தனை போய் கோமா ஸ்டேஜ்லேயே படுக்க வச்சுக்கிட்டே இருந்தா பார்க்க நல்லாவா இருக்குது. அதான் வச்சா பாருங்க தமிழ் ஆப்பு கொண்டு போய் அந்த இது ட்ரிப்ஸ் ஏறது தொட்ட உடனே அலர் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி தான் பாருங்க. செம சூப்பர். அதுக்கப்புறம் சிபி அந்த தமிழோட க்யூட்னஸான அந்த லவ் கான்செப்ட் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எஸ்பெஷலி கார்த்தி ரேவதியை விட இந்த ஒரு பேர் பண்ணுற விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே கேஸ், அவ்வளோதான். அப்புறம் என்ன சிங்கிள் பசங்க கிராண்ட் ஃபினாலேவாம்மா, எந்த ஜோடி ஜெயிக்க போகுதுன்னு தெரில. அந்த ப்ரோக்ராம் எது கொண்டு வந்தாங்க, என்ன கான்செப்ட்டு, என்ன கண்டென்ட்டு, எதுவுமே ஒன்றுமே புரியல. திடீர்னு பார்த்தா கிராண்ட் ஃபினாலேவாம்மா. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் குழந்தைங்களுக்கு பழைய மாவில் தோசை ஊற்றி கொடுத்து இவங்கெல்லாம் சிக்கன் பிரியாணி திங்கிறாங்க. அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா கைஸ், இல்லை வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குமா? அதான் மீனா சொல்லுவாப்புல, ஏற்கனவே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி மித்ரா சமைச்சதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாட்டி நம்மளை காப்பாற்றினா, இன்றைக்கி யார் நம்மளை காப்பாற்ற போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சுதாகர், மித்ரா சமைச்சாலா, ஐயோ இன்றைக்கின்னு பார்த்து நான் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன சொல்லுவது, மீனாவோட அம்மா என்ன சொல்லுவா சொல்லுவோம், பாத்தியாடி உன் புருஷனை, இவன் மட்டும் வேக்காதமாக தப்பிச்சு வெளியில் போய் சாப்பிட்டு வந்துட்டான், நம்மளை மாட்டி விட்டானே, நம்ம நீ என்ன செய்ய போகிறோமோ, ஐயையோ யாரையா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புலம்பிகிட்டு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி வந்து காமெடி வித் சென்டிமெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் ஆதியோட வாய்ஸை தயவுசெய்து மாற்றுங்கப்பா ப்ளீஸ். சரி, நான் நேற்று இதை சொல்லலான் இருந்தேன், நான் ஏதோ ஒரு இதில் மறந்துட்டேன். நேற்றும் ஆதி வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.